ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போகிறோம். கடந்து போகும்போதெல்லாம் நம்முடைய மனதில் ஒரு சிந்தனை ஓடும். நம்ம அந்த நெருக்கடியில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய சூழ்நிலைகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ கூட இந்த கண்மலைத்த நிகழ்ச்சி பல சூழ்நிலைகளை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். சில பேர் விடுதலையோடு கேட்டுட்ருக்கலாம், சில பேர் கொஞ்சம் நெருக்கடிகள், சில பேரை பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நெருக்கடிம்பாங்க. ஸ்தோத்திரம். உரலுக்கு ஒரு பக்கம் அடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிம்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை அது. காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு சைடு இருந்தும் அவங்களுக்கு பிரச்சனை நெருக்கிட்டு வரும், தப்பிக்க முடியாது. என்ன செய்யணும்? ஒரு பக்கம் நம்ம தப்பி போயிடலாம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு நெருக்கடி இருக்குது. பொதுவாக கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குதும்பாங்க. அப்படி சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் நம்ம வேதத்தை திருப்பி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஆன்சர் ஆவியானவர் நமக்கு கொடுத்துருப்பார். நமக்கு சமாதானம் எது? ஆண்டவரும் ஆண்டவருடைய வார்த்தையும் தான். அந்த வார்த்தையில் நம்ம தெளிவாக இருந்தால் அப்படின்னா எந்த சூழ்நிலைகளும் கடந்து போகலாம். நீங்கள் அதுக்காக புலம்ப வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம், யார்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்கிறதுன்னு நம்ம அலைய வேண்டாம். அது எல்லாமே பின்னாலே நமக்கு வேறு மாதிரி மாறிடும். அதனால் கொஞ்சம் பைபிளை திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் இருக்குது. வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக. இது எங்கே? தாவீதுக்கு விரோதமாய் வந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை எதிர்க்கும்படியாக யோவாப்பையும் அந்த தம்பி அபிஷாயையும் தாவீது அனுப்புகிறார். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பிரச்சனை, ரெண்டு சைடு என்ன செய்யுது? பிரச்சனைகள் இருக்கிறதை பார்க்குறோம். பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு. பார்த்தீங்களா? அதான் அந்த மத்தள மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கமும் பிரச்சனை, அந்த பக்கமும் பிரச்சனை, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாகாஸ் என்பவன் தாவீது அப்சலோமால் துரத்தப்படும் பொழுது காட்டில் இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்தவன். எங்கே பார்க்கணும்? 2 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதை நீங்கள் பிற வாசித்து பாருங்கள். அப்போ அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு வந்தான். என்னது? மெத்தை, கலங்கள், மண்பாண்டங்கள், கோதுமை, வார்கோதுமை, மாவு, வறுத்த பயிறு, பெரும்பயிறு, சிறுபயிறு, வறுத்த சிறுபயிறு, தேன், வெண்ணெய், ஆடுகள், பால் கட்டிகள், இப்படி எல்லாம் கொண்டு வந்து அவனை கவனித்தான். யாரோ? தாவீதை. அதனால் அவனுடைய காலத்திற்கு பிறகு, அவனுடைய தகப்பனுடைய மரணத்தை சந்தித்த பின்பு, அவனுடைய குமாரனுக்கு உதவி செய்யும்படியாக தாவீது ஆட்களை அனுப்புகிறார். அவன் கூட இருந்தவங்கள கெட்டன்னு முடிச்சவன். சில பேர் நம்மகிட்ட பழகிறவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக தேவையில்லாத பேசி அவன் சிந்தனையை மாற்றி குழப்பி பொய்யான காரியங்களை சொல்லி பிரச்சனைகளை எழுப்பி விட்டுருவாங்க. அப்படி தான் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. அதனால தான் தாவீது என்ன செய்தான்? அங்கே யோவாப்பையும் அவனுடைய தம்பி அனுப்புகிறான். அப்போ ரெண்டு பக்கமும் இராணுவ நெரிசல் இருக்குது. அதனால் என்ன செய்தான் அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாத, நீ அந்த பக்கம் பார்த்துக்கோ, நான் இந்த பக்கம் நெரிசறேன், பார்த்துக்கிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னால், நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? 13ஆம் வசனம் திரும்ப வாசிக்க, தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமான படிச்சு. ஆண்டவர் சமூகத்தில் பாரத்தை போட்டு 2 பேரும் யுத்தம் பண்ணால் கர்த்தர் 2 பேருக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதே இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. பிரச்சனைகளை பார்த்து, ஆள் கூட்டத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மேலே பாரத்தை போடுங்க. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி நிச்சயம் உங்களுக்கு செய்வார். தைரியமாக இருக்கும்.